என்ன ஜாந்தி மேட்டம் குனிஞ்சிருக்கணும். எக்ஸசைஸ் எதுவும் பண்ணணுமா? பாடி பிட்டுக்கு ரகசியம் இதுதான் போல. எம்மாடியோ காலை எப்படி உயர்த்தணும்? நம்மளுக்கெல்லாம் பாட்டி அம்மா போல காலை நீட்டவே பாடு கொள்ள ஆளு. என்னங்க இவர் இந்த போனை மறந்து வச்சோண்டு போயிட்டார். அண்ணன் போறாரு போய் இப்படி. அம்மா என்ன வலிப்பா ஆத்தி தலைகீழாயில இருக்கு காலும் கையும். இப்படி இவளுக்கு மட்டும் இப்படி பண்ண முடியுது? ரோட்டலையா பண்ணிட்டு கிடைக்கியா? போறவே மாறவே இல்ல. அவங்க பாப்பளம் தொண்டு பாப்பனுமே இப்ப எல்லாம் புரியுது. எல்லா ஆணுங்களையும் எப்படி இவ கைக்குள்ள போட்டிருக்கியானு. ரெண்டு குமார வரையா இவளை பார்த்து பல்லளிச்சோட நிக்கணும்னு தெரியுது. கோகோ இது யாக்கு வாயம் பிளந்து பார்த்தோண்டு நிக்காருல. கெட்டின பெண்டாட்டி அதிரில நிக்கி அத கூட கண்டுக்கல, அதுவும் கண்டுபிடிச்சல. அப்படி வாபளந்து பார்த்தோண்டு நிக்க ஜாந்தி மேடம். இந்த சென்மத்துல எனக்கு இப்படி எல்லாம் பண்ண முடியாதுப்பா. நமக்கு எல்லாம் நடக்கவே கலையில். ஜாந்தி மேடம் நம்மளையும் கொஞ்சம் கவனிங்க. யாரு நம்ம ரசமலை சார இப்ப மடி பெண்ணிலுங்க இது முடிச்சா போதும். ஜாந்தி மேடம் உங்களுக்கு அழகுக்கும் பிட்டு பாடிக்கும் ரகசியம் இதுதானே. எப்படிதான் பண்ணுதியோளோ? எனக்கு இதுல குறைய கத்து தந்திருப்பேன். நானும் எப்படி பிட்டு பாடி ஆவி இருப்பேன். இதுக்கு என்ன ரசமலை சார், யூடியூப்பை பார்த்து நீங்க சர்ச் பண்ணி நிறைய பேர் மோட்டிவேஷன் கொடுப்பாங்க, நிறைய பேர் இது கத்து தருவாங்க. அதை பார்த்து படிச்சா அதுக்குள்ள அறிவெல்லாம் நம்ம கிட்ட இல்ல. இதுக்கு வேண்டி நான் டியூஷன் எடுக்க முடியும். ஜாந்தி மேடம் நல்ல ஐடியாவே இருக்கு. என்ன നമുക്ക് ഊരിലെ എല്ലാ പഴമക്കളും യാഥേസം കുണ്ടാവും അത് உடம்பு இல்லாம ஒல்லு குச்சியாயிருக்கானுவா. அவனுமே பிட்டுப்பாடி கிடையாது கேட்டீங்களா? நீங்க இதுக்கே ஒரு டியூஷன் மாதிரி அந்த எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பைக்களா பள்ளி இழிச்சோண்டு வருவானுவா. சோறான கட்ட மனுஷன் இந்த சிரிக்கையே ஐடியாவை எடுத்து குடிக்காரா? என்ன சொல்லியானு பாப்போம். உங்களுக்கு வருமானம் வந்த மாதிரி ஆச்சு. எப்படியாகும் வசதி? ஐயே நல்ல ஐடியா சொல்லி இருக்குதீங்களே. வாவ், ஒத்துக்கிட்டீங்களா? ராசமலை சார் உங்களுக்கு புருஷன் எப்படி விடுவாரு? என்ன மாப்பிள்ள பண பிசாசு கேட்டீங்களா? அதனால ஒத்துக்குவேன். சீ வேணா போனவா ஒத்துக்கிட்டாளா? இவருதான் அறிவு கட்டத்தனமா சின்னாடி இவளங்கில. ஐயோ நமக்கல்ல இது வேண்டான்னு சொல்லாத. இந்த ஊரே ரெண்டு அக்குவானல்ல தோணுது. இதை நடத்த விடக்கூடாது. பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதான். ஐயோ ராசமலை பத்து நீ நானேதான் ஓய் நானேதான். அடராட்டுல என்ன கூத்து நடக்குது? இட்டுக்கு வாரம் வந்து பேசி குண்டச்சி உனக்கு என்ன டீயாச்சு? அவர் என்ன எங்கிட்ட வம்புகளை தர என்ன செய்தாரு? நாங்க ரெண்டு பேரும் சும்மா கேசல பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதான் பத்து வரி வீர மாட்டீர ஆரமட்டி. பின்ன சாந்தி மேடம் நான் வாரேன். ஐயோ உங்க பொண்டாட்டி கோச்சிட்டு போயிட்டாளே சார். அவ கடக்குற கலது அவளை எப்படி சமாளிச்சது எனக்கு தெரியும். கடவுளே ஒரு பேருக்குதான் சின்ன மானத்தை காப்பாத்த வேண்டாம். சின்னத்தை செல்ல போறாளோ? அங்க பேசினதெல்லாம் கேட்டாலும் என்ன இப்ப மட்டும் உமக்கு மூஞ்சி என்ன போல வச்சிருக்கீரு? என்ன இழுச்சு பேச அவளட்ட எல்லாம் கூட பொறுத்து போய் நீர் ஒண்ணு நீர் பாத்தீரா? நீரே அவளுக்கு ஒரு உதவக்கார ஐடியாவே எடுத்து கொடுத்தாரு. இதை நான் சும்மா விட மாட்டேன். என்னட்டி போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட போறேன். அதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். இல்ல பஞ்சாயத்து நடத்த போறேன். ஊரே கூட்டப்போ கேட்டி பார்த்து என்னட்டி சொல்லி சோந்தி மேடம் மட்டும் இல்ல எனக்கு புருஷ நானும் உண்டு. இதுல அநியாயத்தை கண்டா இந்த பத்திரக்காளி பொங்கியலும். இந்த புருஷனோ பிள்ளையோளோ பார்க்கவே மாட்டா. அப்படி என்னட்டி அநியாயம் நடந்து போச்சு. ஏதோ அவங்க இப்போ நல்ல லாஸ்ல இருக்கணுமே. அப்ப நல்ல கடன் ஆச்சுல. அதான் ஒரு ஐடியா எடுத்து கொடுத்து. அதுக்கு வேற எவ்வளவு ஐடியா உண்டு? இதனால ஒவ்வொரு ஆம்பளையாலும் கெட்டு போகணும் தெரியுமா? மனசு பொறுத்துதான் இருக்கு பத்து. எல்லாரோட ஒரே போல இருக்கணுமா? ஹலோ பஞ்சாயத்து தலைவரே, உங்களை சந்திச்சனும் இப்போ அவனா வீட்டு வரேன். உமக்கு ஒரு பாடம் புகட்டா. இல்ல 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 இது கேட்டி பார்த்து வேண்டாமட்டி தலைகுனிய வச்சுடாத. இதே பேச முன்னாடி வச்சுச்சனும். ஓகே